ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் 50 பாப்புலரான ஹிந்தி வார்த்தைகளை பார்க்க போகிறோம். ஆல்மோஸ்ட் இது 50 வார்த்தைகளுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், இல்லை 1-2 வார்த்தைகள் தெரியாமல் இருக்கலாம். ஸோ அதனால் இந்த வீடியோ எப்படி இருக்க போதுன்னா ஒரு குவிக் ரிவிஷன் மாதிரி தான் இருக்க போது. வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வார்த்தை பாருங்க, பானி அப்படிங்கிறது தண்ணீர். அதே கானா அப்படின்னா சாப்பாடு, உணவு அப்படின்னு சொல்றோம் இல்லையா. ஓகே. அதே அச்சாங்கிற ஹிந்தி வார்த்தை பாருங்க, நல்லது, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அச்சா. அதே டிகேனா சரியா இருக்கு, சரி அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். ராஷ்டிரபதி அப்படிங்கிற ஹிந்தி வார்த்தை பாருங்க, ஜனாதிபதி. ராஷ்டிரபதி பவன் அப்படின்னு கூட நம்ம அந்த பில்டிங் பேர் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா. பிரதான் மந்திரினா பிரதமர், மந்திரி அப்படின்னா ஓகே மந்திரினே வந்துருச்சு. தேக்கோ அப்படின்னா என்னது, பாருன்னு தானே நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதே ஆவோ அப்படின்னா வா, ஜாவோனா போ. பைட்டோ அப்படின்னா உட்காரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஓகே. அதே லட்கா அப்படின்னா பையன், லட்கி அப்படின்னா பொண்ணு. அதே பேட்டா அப்படின்னா மகன், பேட்டி அப்படின்னா மகள். பச்சானா குழந்தை, இது நமக்கு தெரிஞ்சிருக்கும். அதே ஹமாரா, ஹமாரா தேஷ் அப்படின்னு இந்த 2 வார்த்தையிலுமே நான் சொல்லியிருந்தேன். ஹமாரா தேஷ் அப்படின்னு நம்ம பிரைம் மினிஸ்டர் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாரு. இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஸோ ஹமாரானா நம்முடைய, எங்களுடைய 2 வார்த்தைகளுக்குமே ஹிந்தியில ஒரே வார்த்தை தான் ஹமாரா. அதே தேஷ்னா தேசம், நாடு நம்ம பார்க்கிறோம். மேரானா என்னுடைய. அதே பியார் அப்படின்னா அன்பு இல்லை காதல் நீங்க சொல்லலாம். ஓகே. அதே பகுத் அப்படின்னா ரொம்ப, பகுத் அச்சா அப்படின்னு சொல்லுவாங்க. இது பகுத் படியான்னு இந்த 2 வார்த்தைகளையும் பாருங்க, 21 வார்த்தையும் 22 வார்த்தையும் பகுத் படியா அப்படின்னு சொல்லி இந்த பகுத் படியா ஷார்ட்னு கிரிக்கெட்ல சொல்லுவாங்க. ஸோ படியானா அற்புதமான. ஸோ பகுத் அப்படிங்கிறது ரொம்ப. அதே பாய் அப்படிங்கிறது சகோதரன். அதுதான் வந்துட்டு நம்ம பையா நம்ம இங்க பேச்சு வழக்கத்துல சொல்றோம் இல்லையா. ஓகே. அது யாத்ரீகன் கிருப்பியா 2 வார்த்தையும் பாருங்க. யாத்ரீகன் கிருப்பியா எங்க நீங்க இந்த வார்த்தையில கேள்விப்பட்டிருப்பீங்க, ரயில்வே ஸ்டேஷன்ல கண்டிப்பா கேட்டிருப்பீங்க. யாத்ரீகன்னா பயணி, அதே கிருப்பியானா தயவு செஞ்சு அப்படின்னு சொல்லி பாக்குறீங்க. மாலும் அப்படிங்கிற ஹிந்தி வார்த்தை பாங்க. இது எனக்கு தெரியாது, ஹிந்தி தெரியாதுன்னா நை மாலும் அப்படின்னு நம்ம எல்லாருமே சொல்லுவோம். அதனால மாலும்னா தெரியும் அப்படிங்கிற அந்த வார்த்தையை புரிஞ்சுக்கலாம். அதே நஹி அப்படின்னா மாலும் நஹின்னு சொல்லுவோம். அப்ப நஹினா இல்லை. ஓகே. அது ஜல்தினா ஜல்தி ஆவோ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஜல்தினா சீக்கிரம் சீக்கிரம் அப்படின்னு சொல்லி அந்த மீனிங்கை பாக்குறீங்க. நமஸ்கார்னா வணக்கம். அதே பில்குல்னா கண்டிப்பா, பில்குல் அப்படிங்கிறத கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க. பில்குல்னாலே கண்டிப்பா. நயா அப்படிங்கிறது இந்த விளம்பரத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க. நயா, சர்ஃப் எக்ஸல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது புதிய அப்படின்னு சொல்லி நீங்க அர்த்தம் பார்க்குறீங்க. தூர்தர்ஷன்ங்கிற வார்த்தை எல்லாருக்கும் தெரிஞ்ச வார்த்தை தான். ஆனா அது பாருங்க, டிவி நம்ம சேனல் பேர் நினைச்சிட்டு இருக்கோம். தூர்தர்ஷன் அப்படின்னா தொலைக்காட்சி அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்கு. நீங்க அதை பார்த்துக்கலாம். குத்தா அப்படின்னா நாய். அதே பில்லி அப்படின்னா பூனை. சுவர் அப்படின்னா பன்றி. இது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அதே கதம் அப்படின்னா முடிஞ்சிச்சு. இப்போ பாப்புலரான டயலாக் இருக்கு இல்லையா, கதம் கதம் முடிஞ்சது முடிஞ்சது தான். ஓகே. அதே தொக்கடா அப்படின்னா இந்த ஏக்மா தோ தொக்கடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த பாப்புலரான ஒரு ஹிந்தி டயலாக ஒரு தமிழ் சினிமால கூட கேள்விப்பட்டிருக்கோம். தொக்கடானா துண்டு, ஒரு பீஸ். ஓகே. அதே மாரோ அப்படின்னா அடி. அதே மர்கயா அப்படின்னா இறந்து விட்டார், இறந்து விட்டது அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லலாம். மர்கயா அந்த நாயகன் படத்துல மேர பாப்பா மர்கயா அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் சொல்லிட்டே இருப்பாங்க. நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். அதே அண்டா அப்படின்னா முட்டை. ஆம் அப்படிங்கிறது பாருங்க, மாம்பழத்தை சொல்றோம். அதே தூத் அப்படின்னா பால். தஹி அப்படின்னா தயிர். தஹிங்கிறது அந்த பானிபூரியில தஹி பூரின்னு கூட சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இது உங்க எல்லாருக்கும் இந்த தஹிங்கிற வார்த்தை பரிச்சயமான வார்த்தையா தான் இருக்கும். ஓகே. அதே துமாரா நாம் 2 வார்த்தையும் அங்க பாருங்க. துமாரானா உன்னுடைய அப்படின்னு சொல்றோம். நாம்னா பெயர். ஸோ உன்னோட பேர் என்ன, துமாரா நாம் கியாக அப்படிங்கிறது எல்லாருக்குமே அது தெரிஞ்ச வார்த்தையா தான் இருக்கு. ஸோ அப்ப அடுத்த வார்த்தை பாருங்க, இந்த கியா துமாரா நாம் கியாகன்னு சொல்லும்போது அங்க பாருங்க இந்த கியாங்கிற வார்த்தை வந்துச்சு. கியானா என்ன அப்படிங்கிறதும் நமக்கு தெரிஞ்ச ஒரு ஹிந்தி வார்த்தை தான். அதே மே அப்படின்னா நான். தும் அப்படின்னா நீ. அதே கோன் அப்படின்னா யாரு. ஓகே. அதே தோஸ்த் அப்படின்னா நண்பன். இன்னும் இந்த மாதிரி வந்துட்டு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.